சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இது வரைக்கும் IPL 2026 ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு. நிறைய ஃபேன்ஸ்க்கு ஆல்ரெடி அங்கலாய்ப்பு இருப்பது வந்து இயல்பு தான். என்ன நடக்குது, ஏன் இது வரைக்கும் பெருசாக பிரகாசிக்கல அப்படின்னு. அதில் ஒரு ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் அப்படின்னு சொன்னால் MS தோனியோட ஆப்சன்ஸ். ஏற்கனவே வந்து அவர் 2 வாரம் விளையாட போவதில்லை ஒரு காஃப் ஸ்ட்ரெயினின் காரணமாக அப்படின்னு வந்து நியூஸ் அஃபிஷியலாகவே வந்ததை பார்த்தோம். ஹவெவர் அதுக்கப்புறம் அவரோட கம்பேக் குட் பி சூனர் தென் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற நியூஸும் உலாவி வருது. இந்த ஒரு கட்டத்தில் MS தோனி எப்போ ரியலிஸ்டிக்காக வருவார் அப்படிங்கிறத பார்க்கும்போது CSK சோர்சஸ் கிட்டேருந்து வரும் செய்திகள் என்னென்னா, ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் அண்டர்கோ பண்ண போகிறாரு 9ஆம் தேதி, ஏப்ரல் 9ஆம் தேதி. ஸோ அது வந்து நிர்ணயிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸோட அடுத்த மேட்ச்சில் இவர் ஃபீச்சர் ஆவாரா இல்லையான்னு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்தது 2 ஹோம் கேம்ஸ் இருக்குது பேக் டு பேக். ஒரு முக்கியமான கேம் நெக்ஸ்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட 11ஆம் தேதி, அப்புறம் 14ஆம் தேதி ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ MSோட presence not just as a keeper and a batsman but also as a leader of the group அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு புது டீம் ரெலட்டிவ்லி ஸ்பீக்கிங். ஏன்னா உங்களுக்கு சஞ்சு சாம்சன் வந்து இந்த செட்டப்புக்கு புதுசு, அவர் அட்ஜஸ்ட் ஆவதற்கு நேரம் எடுக்குது அப்படிங்கிறத ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கும் சொல்லியிருந்தார். ஸோ ருத்துராஜ் கைக்வாடுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, எஸ்பெஷலி பிகாஸ் பிரசாந்த் வீர் போன்ற இளைஞர்கள் வந்து இப்போ தான் டீமில் வந்திருக்காங்க, அவங்களும் வந்து செட்டில் ஆகிறாங்க. ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஸ்பின்னர் இப்போ டீமில் இல்லை. பிரவிஸ் வருவாரா இல்லையாங்கிற கேள்வி இருக்குது. ஹவெவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்க்கு அங்கே ஒரு நல்ல நியூஸ் அமையலாம். பிரவிஸ் வந்து இஸ் லைக்லி டு ஃபீச்சர் சென்னை சூப்பர் கிங்ஸோட அடுத்த போட்டியில் அப்படிங்கிற நியூஸும் நமக்கு வந்த வண்ணம் இருக்குது. இஸ் க்ளோசர் டு ஃபிட்னஸ் அப்படின்னு. ஸோ CSK பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கும் ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கு, போலிங் அதுக்கு மேலே ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கு. ஸோ இது 2 ஃப்ளாங்ஸும் கவர் பண்ண பார்ப்பாங்க. பட் MSோட அந்த லீடர்ஷிப் அக்யூமெண்ட், அவரோட ஒரு ரிமார்க்கபிள் எபிலிட்டி, ரொம்ப குறைவான ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு ரொம்ப வளமான ரிசல்ட்ஸை பெறுவது, அது CSK வந்து கூர்மையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த புத்தி கூர்மை, அந்த ஒரு சாதுரியம், அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் தோனி கண்டிப்பாக எந்த டீம் போனாலும் அதை கொண்டு வருவார். ஸோ அது வரப்போகுதா ஏப்ரல் 11ஆம் தேதி வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது CSK தரப்பிலிருந்து. ஸோ லெட்ஸ் see how that plays out. தொடர்ந்து பாருங்கள் for more updates, IPL related stories and other sports related developments. Get this creative என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.